ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித்யூ. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது, நீங்கள் ஏற்கனவே பல இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ அவசியம் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்துருப்பீங்க. அந்த நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் 50 நிறுவனங்கள் இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இண்டெக்ஸ் நிஃப்டியில் இருக்குது. உதாரணமாக நிஃப்டி 50 சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அதுக்கப்புறம் நிஃப்டி மிட் கேப் 150, நிஃப்டி ஸ்மால் கேப் 250, நிஃப்டி மைக்ரோ கேப் 250 அப்படிங்கிற இப்படி டிஃப்ரெண்டான ஃபண்டுகள் இருக்குது. இதில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறதன் மூலம் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் முதலீடு பண்ண முடியும். இப்படிப்பட்ட திட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணுறதோட பெனிஃபிட் என்ன, நம்ம இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் டெலிகிராம் சேனல் மூலிமா ஃபாலோ பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். பல இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களையும் பல நல்ல விஷயங்களையும் நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கே உங்களை டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பல இன்ஃபர்மேஷனான வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். OMF இன்வெஸ்டர் 400 அப்படிங்கிற அந்த பிளான் எடுத்தீங்கன்னா பல இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50, அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரி இப்போ டிஃப்ரெண்டான இண்டெக்ஸ்கள் இருக்குது. இதில் என்னென்ன இருக்கும், எவ்வளோ ஸ்டாக் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிறப்பாக செயல்படக்கூடிய 50 முன்னணி நிறுவனங்கள் இருக்கும். இது லார்ஜ் கேப் ஸ்டாக்களாக இருக்கும். இதற்கு அடுத்ததாக வர டாப் 50 நிறுவனங்கள் அதுவும் லார்ஜ் கேப்பை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 50 ஸ்டாக்குகள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது அடுத்ததாக வளரக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறதுனால இதில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இதற்கு அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான ரிட்டர்ன் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்க நிஃப்டி மிட் கேப் 150 அப்படிங்கிற இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுவாங்க. அதாவது பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற மிட் கேப் ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் தான் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 150 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. இதற்கு அடுத்ததாக ஸ்மால் கேப் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவ் ஃபண்டுகள் இருக்குது, நிறைய பாசிவ் ஃபண்டுகள் இருக்குது. இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட 250 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. இதற்கு அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பை விட மைக்ரோ கேப்பாக இருக்கிற நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க. அந்த மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட 250 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த டோட்டல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 750 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறதை விட இப்படி டோட்டல் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இவங்களோட முதலீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும் இன்னும் பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்குறது நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸோட ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் இதில் பார்க்குறோம். இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் 39% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயரில் பார்த்தீங்கன்னா 17%. இந்த இண்டெக்ஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. 5 இயரில் பார்த்தீங்கன்னா 18 சின்ஸ் இன்ஸ்பெக்ஷனில் இந்த இண்டெக்ஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. இதற்கு அடுத்தது இதோட PE ரேஷியோ என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குது. இந்த இண்டெக்ஸில் இருக்கிற டாப் ஹோல்டிங் 10 ஸ்டாக் தான் இதில் பார்க்குறீங்க. HDFC பேங்க்கில் 6.55%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5.69%, ICICI பேங்க்கில் 4.63%, இன்ஃபோசிஸில் 2.9%, லார்சன் டூப்ரோவில் ஒரு 2.43%, TCSல 2.22%, ITCயில் ஒரு 2.21%, பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1%, 2% அதற்கு கீழே அப்படியே குறைஞ்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா 750 ஸ்டாக்கில் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. இது வெறும் டாப் 10 ஸ்டாக்கோட அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் முதலீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற முதலீடை எவ்வளோ சொற்பமாக பிரித்து முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்களோட முதலீடை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி முதலீடு பண்ணுவாங்க, அதாவது லார்ஜ் கேப்பில் எவ்வளோ முதலீடு பண்ணுவாங்க, ஸ்மால் கேப்பில் எவ்வளோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மிட் கேப்பில் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஓவரால் இவங்களோட முதலீடு ஸ்ட்ராட்டஜி தான் இதில் பார்க்குறோம். இதில்
லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா 70% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 17% வந்து மிட் கேப்லையும், ஸ்மால் கேப்பில் ஒரு 9%, மைக்ரோ கேப்பில் ஒரு 4% முதலீடு பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் உங்களோட ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் இருக்கும். அதனால பங்கு சந்தையில் ஒரு சரிவு வரப்போ வந்து ஒரு ஒரு குஷன் மாதிரி இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்கள் வந்து செயல்படும். அதற்கு அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான ரிட்டர்ன் வரும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு இந்த மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் செயல்படும். மைக்ரோ கேப் இன்னும் அக்ரெசிவான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன் வந்து வேணும், அதாவது மிட் கேப் மாதிரியான ஒரு பெட்டர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படிப்பட்ட ஃபண்டை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அல்லது எனக்கு ஒரே முதலீட்டில் வந்து எல்லாத்துலேயும் நான் முதலீடு பண்ணணும்னா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முதலீடு பண்ணலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பை தான் வந்து க்ரோ நிஃப்டி டோட்டல் ரிட்டர்ன் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23 லான்ச் பண்ணாங்க. இதோட பெஞ்ச்மார்க் வந்து இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபண்டோட டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து அக்டோபரில் வந்து 2023 லான்ச் பண்ணுறப்ப 10 ரூபாய்க்கு இருந்துச்சு. இன்றைக்கி 12 ரூபாய் 40 காசாக இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து 113 கோடிகள் வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.25 வந்து டைரக்ட் பிளானில் இருக்குது. ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா 1%க்கு மேலே அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஃபண்டை வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சம்மந்தமாக வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸ்க்ரீனில் வர இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் கமெண்ட்லையும் ஆட் பண்ணுறேன். அதில் பாருங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது வந்து ரொம்ப லைட்டாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. டெய்லி பேசிஸில் நீங்கள் இப்போ உங்களோட பணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. இந்த ஃபண்டில் 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் முதலீடு பண்ண முடியும். அதேமாதிரி எஸ்ஐபி நீங்கள் 100 ரூபாய்க்கு ஆரம்பிக்க முடியும். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா 24% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் வந்து எந்த எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபண்டில் வந்து எப்படிப்பட்ட முதலீடு பண்ணுறாங்க, என்னென்ன செக்டாரில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து ஒரு 26% முதலீடு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது எனர்ஜியில் ஒரு 12%, டெக்னாலஜியில் வந்து ஒரு 9%, கன்சியூமர் ஸ்டெப்பில் 7%, ஆட்டோமொபைலில் ஒரு 7%, அப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 6%, ஹெல்த் கேர், கேபிட்டல் குட், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு பல துறை சார்ந்த முதலீடு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபண்டை வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதற்கு அடுத்தது நிஃப்டி மிட் கேப் ஃபண்டில் கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும், அதற்கு அடுத்தது நிஃப்டி மைக்ரோ கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் வந்து குரோவோட நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த 5 வகையான இண்டெக்ஸில் முதலீடு பண்ணக்கூடிய அந்த ஃபண்டுகளோட கொடுத்த வருமானத்தை, அதாவது டாப் ஃபண்டு கொடுத்த வருமானத்தை வந்து இதில் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அதிகபட்சமாக கொடுத்தது வந்து ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது 12.79% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து 1 டே ரிட்டர்ன், 1 மந்த், அதுக்கப்புறம் 3 மந்த், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6 மந்தோட ரிட்டர்ன் பார்க்குறோம். 1 மந்தில் பார்த்தீங்கன்னா வந்து குரோவோட நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து 2.53% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி 50 ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் 150ங்கிறது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இந்த குரோவோட நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் கேப் வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கேன். மைக்ரோ கேப் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். ஏன்டா வந்து அதிக வாலட்டிலிட்டி உள்ளது, அதனால் நான் அதை ரெண்டையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லா தெரிகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்ததுக்கப்புறம் வந்து இதில் 3 மந்த்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வந்து 5.79% வந்து க்ரோ நிஃப்டி ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்தது வந்து நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. அதற்கு அடுத்தது 6 மந்தில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோ ஃபண்ட் வந்து 24.41% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் ஸ்மால் கேப் ஃபண்டு 250 இண்டெக்ஸ் வந்து 30%, மிட் கேப் ஃபண்டு வந்து 29%, மைக்ரோ கேப் ஃபண்ட் வந்து 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு மிட் கேப் ஃபண்ட் வந்து ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத எல்லா செக்மெண்ட்லையும் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபைனலாக வந்து நான் இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெசிவான ரிட்டர்ன் வேணும், எனக்கு வந்து மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் ஃபண்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு பண்ணலாம். அல்லது நீங்கள் இன்னும் வந்து எனக்கு ஸ்மால் கேப்பும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மிட் கேப்பும் ஒரு ஸ்மால் கேப்லையும் நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்ததாக இருக்கும். இல்லை எனக்கு ஒரு வெல் பேலன்ஸான போர்ட்ஃபோலியோ வேணும் நீங்கள் விரும்புகிறவங்க வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு, ஒரு மிட் கேப் ஃபண்டு, ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு இப்படி நீங்கள் பிரித்து முதலீடு பண்ணுறது மூலம் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வெல் டைவர்சிஃபிகேஷனில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் சமமான அளவில் முதலீடு பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்டா நான் சொன்னது மாதிரி இதில் வந்து 70% உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப் இருக்கும்,
மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பிரித்து அவங்க முதலீடு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட முதலீட்டுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அல்லது நான் சொன்னது மாதிரி 3 வகையாக உங்களை பிரிச்சுக்கிட்டோ அல்லது 2 ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஒன்று வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு, ஒன்று வந்து மிட் கேப் ஃபண்டு. இந்த 2 ஃபண்டு போதும் உங்களுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்தோம். அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய குரோவ் நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்த்தோம். இதில் வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, இந்த திட்டம் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.